இந்த சேனல் ஆரம்பிச்ச டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் பற்றின கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். பட் ஃப்ரீலான்சிங் கண்டென்ட்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் மணி ஏர்ன் பண்ணுறது இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கவர் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஏன் நீயா நானாவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே மோஸ்ட் காமன்லி நீயா நானாவை பார்ப்போம். அந்த நீயா நான்றது மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ப்ரோக்ராம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நிறைய டாபிக்ஸ் போயிட்டுருக்கோம். அந்த டாபிக்ஸ் எதுவுமே நான் வந்து மோஸ்ட்டாக இதில் கவர் பண்ண மாட்டேன். நான் எனக்கு ரொம்ப ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்ச டாபிக் வந்து ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் பேக் நடந்தது நீயா நான் டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஜாப் கிடைச்சதை விட்டுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 பேருக்கும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இது எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் வேல கொண்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லாட்டி ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்துட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் 90% ஆஃப் தி டைம் வந்து அன்எம்ப்ளாய்டாக இருப்பீங்க. நிறைய பேர் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்ற பீப்புள் தான் இருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் சப்போஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது ஐடியாலஜி தர மாதிரியும் ஒரு கைடன்ஸ் தர மாதிரி போகிறதா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நான் எல்லாரை பற்றி பேசுகிற ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. வெறும் 2 பேரை பற்றி தான் பேச போகிறேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி மூவ் ஆன் ஆகலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருந்தார், அவரோட பேர் எனக்கு தெரியாது, பட் ஆனால் அந்த வீடியோ இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்லேயே ஒரு கம்பெனிக்கு போனார். இங்கே மாதம் 18,000 போட்டாங்க. 3 மாதம் முடிச்சுட்டு என்னால் முடியாதுன்னு வெளியே வந்து ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி பிளேஸ் ஆயிருக்காரு. காலேஜ் முடிச்ச உடனே கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு இடத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த இடத்துல 3 months ஒர்க் பண்ணியிருக்காரு. 3 months ஒர்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு 3 to 4 months சும்மா இருந்துட்டு அதே மாதிரி ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணணும்னு கேட்குறாரு. போன கம்பெனியில் எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல் கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும்னார். ஸோ இந்த பர்சன்லேருந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது. என்னையை நான் ரிலேட் பண்ணிக்க முடியுது. நான் காலேஜ் முடிக்கும் போதே என்னால் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக முடிஞ்சுது. அந்த கம்பெனிக்கு நான் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் அந்த கம்பெனிலேருந்து நான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு நான் யோசிச்சது எப்போனா, அந்த கம்பெனியில் ஏர்ன் பண்ணுற இன்கமோட அதிகமாக நான் என்னோட ப்ரூஃப் ஆஃப் இன்கம்மை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். நான் வெளியில் ஃப்ரீலான்சிங் நான் வாங்குகிற சம்பளத்தோட 40K வாங்கிட்டு இருந்தேன்னா 40,000 அதிகமாக நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரீலான்சிங்கில் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட US கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுனால அப்போது அந்த ஸ்டேஜில் நான் வேலையை விட்டு வெளியே வந்தேன். பட் இந்த பையன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ணாமல் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. பட் இது ரைட்டான டிசிஷன் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது ரைட்டான டிசிஷனே கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு காலேஜில் போய்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி படித்து அந்த படிக்கும் போதே நம்மளுக்கு வேலை கிடைக்கின்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக இந்த மாதிரி விட்டுட்டு வரக்கூடாது. பட் நான் ஏன் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ப்ரூஃப் காமிச்சிட்டேன். என்னால் இதோட அதிகமாக ஃப்ரீலான்சிங்கில் ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ப்ரூஃபை நான் வீட்டில் காமிச்சதுக்கப்புறமா அவங்க பிலீவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க பர்மிஷனோட நான் வந்து வெளியே வந்தேன். பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் ப்ராப்பராக கிடைக்காம இருக்குது. நிறைய பேருக்கு காலேஜஸ் போயிட்டு நிறைய காலேஜஸில் கேம்பஸஸ் வராமல் இருக்குது. நிறைய காலேஜஸில் கேம்பஸ் வந்தாலும் கேம்பஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கால் ஆஃப் லெட்டர் வராது. இந்த மாதிரி கால் லெட்டரும் வராமல் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஈவென்ச்சுவலி என் கூட படித்தவங்களே நிறைய பேர் இந்த மாதிரி கால் லெட்டர் வராமல் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஐடி கம்பெனியில் உள்ளே என்டர் ஆக முடியாமல். பட் இந்த மாதிரி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சிருக்காரு, நல்ல ஒரு இன்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் 3 months ஒர்க் பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்து மற்ற கம்பெனி போயிருக்காங்க. இது வந்து ஒரு ரைட் டெசிஷனாக இல்லை. நீங்கள் சப்போஸ் இது ஏன் நான் இந்த டாபிக் இங்கே சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபுல் டைம் ஒர்க்கர், ஆல்ரெடி ஒரு இடத்துல ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட லேர்ன் பண்ணுறதுக்கு ஃப்ரீலான்சிங் பற்றி லேர்ன் பண்ண வரும். அவங்ககிட்டலாம் இப்போ நீங்கள் ஃபுல் டைம் யாராவது ஒர்க்கர் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் டைம் ஒர்க்கிங் பார்க்குறத டெஃபினட்டாக பாருங்கள். சைட் பை சைடாக பார்ட் டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் இதர் ஃப்ரீலான்சிங்கை பண்ணுங்கள். அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்லேருந்து ஒரு மணி ஜென்ரேட் ஆகும்ல, அந்த மணியை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு 10,000 இருக்கட்டும் எவ்ரி மந்த் 10,000 உங்களோட வாங்குற சம்பளத்தோட அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படியே அதிகமாக வர வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர், நீங்கள் வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த டைமை அந்த ஜாபை கன்ஃபார்ம் விடக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செகண்டரி இன்கம் வேணும்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸிங் ட்ரை பண்ணிவிட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 30,000 நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் 30,000 ஏர்ன் பண்ணிட்டேன் இதோட கரெக்டாக ஈக்குவல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேலையை விடாமல் 30,000 அபோவ் அதோட அதிகமாக ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரேர்ன் பண்ணி அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்னு ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க உங்களோட டே ஜாபில். ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் ஒரு 3 to 4 hours ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறீங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து 20,000 30,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது எத்தனை மாதத்துக்கு 30,000 40,000 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுது அப்படின்றத கண்டினியூஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா வேலையை விடுங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்க டைமில் வேலை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்.
ஃப்ரீலான்சிங் ஆப்வியஸாக உங்களுக்கு சூப்பராக வரும். அந்த டைமில் நீங்கள் நிறைய ஒரு ஸ்டேபிளான இன்கம் கொண்டு வர முடியுதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வேலையை விடுங்க. இது வந்து நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா இது ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஃப்ரீலான்சிங்கில் ஃபுல் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு என்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஃப்ரீலான்சிங்கில் ஃபுல் டைம் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா மோர் தென் $1 lakh நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஒர்க் ஜாபை விட்டுட்டு நான் இந்த ஜாப்க்குள்ள வந்திருக்கேன். அந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் நீங்கள் அதுக்கு ட்ரெயின் ஆகிக்கணும். நான் இதுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நான் இதில் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விடலாம் தாராளமாக. பட் இதில் நான் வந்து காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஃப்ரீலான்சிங் மட்டும் இல்லை, எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் இன்கம் வருதுன்னா உடனே அதை விட்டுறக்கூடாது. அதை பார்ட் டைமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து டே ஜாப், காலையில் வேலை பார்த்து நைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வர்றது பெட்டரான விஷயம். அப்படி தான் பண்ணணும், அதான் கரெக்டான விஷயம். அப்படி பண்ணுறதுனால தான் நானும் இப்படி தான் கொண்டு வந்தேன். ஏன்னா என்னோட டே ஜாப் விட்டுட்டு நான் ஒரு 40,000 விட்டுட்டு வரும்போது அதை விட 2 மடங்கு நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னா அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் அந்த வேலையை விட்டேன். ஸோ நான் 40,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரீலான்சிங்கில் நான் 80,000 ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 80,000 வர ஆரம்பிச்சு நான் ஒரு 4 மாதம் 5 மாதம் பார்த்தேன். ஓகே, நம்மளால் வந்து கரெக்டாக பண்ண முடியுது, நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வர முடியுது, நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த வேலையை விட்டேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக மாறலாம், உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறலாம். நீங்கள் மட்டும்தான் தெரியாது, உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், அக்கா தங்கச்சி இல்லை நிறைய கான்ஸ்டன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்து தான் நீங்கள் வந்து அந்த டிசிஷன் எடுக்கணும். ஸோ முக்கியமாக இப்போ ஒரு டே ஜாப் இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு பார்ட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல் டைம் இன்கமாக மாறும், ஆனால் அது மாறத்துக்கு டைம் எடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மிஷினான லைஃப், ஒருத்தவர் பேசியிருந்தாரு, நான் வந்து இந்த மாதிரி மிஷின் லைஃப்பில் வந்து வாழ பிடிக்காது. ஷிஃப்ட் பேசிஸ் ஒர்க் வந்து எனக்கு பிடிக்காது சார். அது ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் வாழ முடியாது சார். எனக்கு ஒரு லீவ் வேணும்னா ஐயா லீவ் கொடுங்க அப்படின்னு போயிட்டு நான் மேனேஜர் ஆண்டியோ எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் வந்து எப்பயுமே யாரு கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் ஒருத்தர் பேசினார். இந்த மென்டாலிட்டி வந்து இப்போ அந்த டாப் ஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் ஆனால் இந்த டாப் ஜீஸ் ஆஃப் பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணுறேன், அவங்கள ஃபாலோ பண்ணுறேன், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அது எதுவுமே இந்த ரியாலிட்டிக்கு செட் ஆகுமான்றது எனக்கு பெருசாக தெரியல. உப்பு கோலமாவு சேல்ஸ், உப்பு சால்ட் வருது இல்லைங்களா, கோலமாவே விற்க போறீங்க. ஆமாங்க சார். அங்கே போயிட்டு சார் வாங்கிக்கோங்க சார், மேடம் வாங்கிக்கோங்க மேடம், அப்படி தானே கொடுக்கணும். நான் நினச்சா போவேன். இப்போ எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா போக மாட்டேன் சார் ஒர்க்குக்கு. மெக்கானிசமாக தான் நீங்கள் கொஞ்சமாச்சும் இருந்தாகணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எய்தர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒர்க்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டைமில் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கர் போட்டு அனுப்பிச்சி விட்டு நான் அவனுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன். உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்குறான்ல, அவங்களுக்குலாம் சுதந்திரம் இல்லையா? அப்போ நீங்கள் ஒர்க்கிங் போனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மிஷின் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எய்தர் பிஸ்னஸ் பண்ணாலும் ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் அதுவும் வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரே விஷயம், நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. நீ என்ன கூட அவர் சொல்லியிருப்பார் கோபிநாத், இது உருப்படாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். பட் இல்லை சார், அவங்க நினச்சா ஒர்க்கு வருவாங்க, இல்லை நான் இன்னொரு அவங்க வந்து டெம்பரரி. சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நினச்சா பார்ப்பேன், இல்லைனா பார்க்க மாட்டேன். எம்ப்ளாயிஸ் அப்படின்னா அவங்களும் நினச்சா வேலைக்கு வருவாங்க, அவங்களுக்கு டேரெக்டாக சொல்ல வேணாம். பட் ஈவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா எனி பிஸ்னஸாக எடுத்தாலும், எனி ஃப்ரீலான்சிங் எடுத்தாலும், இல்லாட்டி நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தாலும் உங்களுக்கு டிசிப்ளின்றது உங்களுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைமுக்கு ஜாபுக்கு போய் ஆகணும், கரெக்டுங்களா? லீவுனா உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட கேட்டாகணும், அது ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பண்ண ஆகணும், நீங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் வந்து டாஸ்க் முடிக்கலனா, இல்லாட்டி அந்த ஒர்க்ஸ் முடிக்கலனா உங்களோட ஹையர் அத்தாரிட்டி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு சில டிமெரிட்ஸ்னு வச்சுக்கலாம். சரி, நம்ம ஃப்ரீலான்சிங் எடுத்தோம்னா, ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே, டைம் கன்ஸ்டன்ஸ் கிடையாது. பட் ஆனால் சொன்ன டைம்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், நான் சொன்ன டைம்க்குள்ளே வெப்சைட் முடிக்கலன்னா என்னோட கிளைண்ட் என்ன கேள்வி கேட்பாங்க. நான் லீவ் போட்டு போகணுன்னா என் கிளைண்ட்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போக முடியும். இது வந்து ஃப்ரீலான்சிங்கில். இதுவே நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் எனி பிஸ்னஸ் எடுத்தாலும் உங்களுக்கு மேலே உங்களோட சப்ளையர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட ஒர்க்கிங் பீப்புள், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், சொல்லணும். யாருமே அக்கடான நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுமே. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி, டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசிப்ளின்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களை அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் நிற்கும். கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பேரை வச்சு நான் சொல்லணும்னு நினச்சேன், கம்பேர் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒர்க் ப்ரெஷர். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த இப்போ கூட சொன்னேன், எந்திரத்தனமான வாழ்க்கை வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த எந்திரத்தனமான வாழ்க்கைன்றது ஒரு ப்ரெஷர் தான் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து சும்மா எடுத்துப்போம், பிஸ்னஸ் எடுத்துப்போம், இல்லாட்டி நம்ம ஃப்ரீலான்சிங் எடுத்துப்போம், நெக்ஸ்ட் இல்லாட்டி நம்ம ஒர்க்கிங் பீப்புள் எடுத்தால் ஒரு ப்ரெஷர் இருக்கும்.
நெக்ஸ்ட் கிளைண்ட் சைட்லேருந்து ஏதாவது பேசியிருப்பாங்க, நீங்கள் இதுக்குள்ளே முடிச்சாகணும்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே முடிக்க முடியல ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரீலான்சிங்கில் சப்போஸ் இந்த டைம்குள்ளே நம்மளால் முடிக்க முடியல ஒரு ப்ரெஷர் நம்மக்கிட்டே இருக்கும். அதை நம்ம டைம் எடுத்து முடிக்க வேண்டியதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மணி நம்மளுக்கு கலெக்ட் பண்ணுறது ஒரு சின்ன ப்ரெஷராக தான் இருக்கும். இதெல்லாமே சின்ன சின்ன ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வர முடியாது. ஒரு ஸ்டேபிளான இன்கம்மை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் விட்டு வரணும், ரெடி பண்ணணும். அதுக்கான பாத் லைனை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இந்த நீயானால எல்லாருமே பேசினாங்க ஒரே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் லேக் ஆகுது. அவங்களோட ஸ்கில் ரொம்ப ரொம்ப லேக் ஆகுது. அவங்க இப்போ ஒருத்தர் பார்த்தோன்னா 3 மாதம் ஒர்க் பண்ண வெளியே வந்துட்டு நான் வந்து கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறேன். 3 மாதத்தில் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு லைன் இருக்குது. எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்கில் நெக்ஸ்ட்டு கிளைண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பர்ட் அப்படின்ற விஷயம் இருக்குது. இதே நீங்கள் ஃபுல் டைம் இருக்குன்னா ஸ்கில் கம்பெனி அண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு லைன் இருக்குது. இந்த 2 லைனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணணும், அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண தான் யூ வில் கெட் அன் எக்ஸ்பர்டீஸ். ஸோ ஃப்ரீலான்சிங் எடுத்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கில் லேர்ன் பண்ணுவீங்க. அதுலேருந்து நம்ம கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணி கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டாக கொண்டு வருவோம். ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டு யாருமே நம்மளால் வந்து ஒரு கம்பெனியோ ஏதோ ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுவும் 3 மந்த்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் அவரும் சொல்லியிருந்தார். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஸ்கில்லை பொறுத்து தான் நம்மளோட ஸ்ட்ரீம் லைனாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எந்திரமாக வாழ்க்கைன்னு சொன்னவரும் சரி, நெக்ஸ்ட் இந்த வேலையை விட்டு வந்தோம் தெரியும், இவங்களுக்குலாம் பெருசாக என்ன ஸ்கில் இருந்துற போகுதுன்னா, அவர் சொல்லியிருக்காரு எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மட்டும் தான் நினைக்கிறாங்க தவிர யாருமே ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. பட் கண்டிப்பாக ஸ்கில்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்கில்னு ஒன்று நம்மளுக்கு பில்ட் ஆகிட்டாலே ஓகே நம்மளால் அதை பண்ண முடியும், இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்மளால் பில்டப் பண்ண முடியும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை க்ரோ பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாலஜி கிடச்சிடும். ஸோ ஸ்கில்ஸ்ன்றதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுலேயும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் எக்ஸ்பர்டைஸ் ஆகுங்க. ஃப்ரீலான்சிங்காக இருந்தவங்க அதுலேயும் நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆகுங்க. ஸ்கில்லை லேர்ன் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆகுங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுன்றதை நீங்கள் அதுக்குள்ளே பாத்தில் இறங்கி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் பெருசாக சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாப் ரிலேட்டடாக வந்ததுனால. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜாப் ரிலேட்டடான விஷயம். நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க. பட் என்ன பண்ணணும், நம்மளும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், என்ன பண்ணணும் ஐடியாலஜி இல்லாமல் இருக்குது அப்படின்ற பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன ஐடியாலஜி தர விரும்புகிறேன். நீங்கள் இதர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சப்போஸ் கம்பெனியில் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமிங் பிடிக்கும் அப்படின்னா கேமிங்கில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேமிங்கை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ஸ்கில். ஓகேங்களா? அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு அந்த சின்ன சின்ன கேம்ஸ் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர் அப்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்காரங்க உங்களுக்கு காசு தருவாங்க. இது வந்து ஒரு சின்ன ஃப்ரீலான்சிங் மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி யாராவது ஒரு கம்பெனிக்கு வந்து சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தரலாம். இதுக்கு அவங்க மணி தருவாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி தான். நீங்கள் கேம் ஸ்கில்லை கற்றுக்குறீங்க, அதுக்கு ஒர்க் பண்ணி தரீங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து மணி கலெக்ட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து ஒரு ஸ்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமர் ஒருத்தரை பார்த்தேன், நிறைய பேர் கேம்ஸ் விளாட்றன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லாருக்குமே அந்த எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி அதுலேருந்து நம்ம மணி ஜென்ரேட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃப்ரீலான்சிங் டேட்டமே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியறதில்ல. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் வீடியோ ரொம்ப பார்க்குறது பிடிக்குன்னா, வீடியோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப பார்க்கணும், வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ண அதுலேருந்து நீங்கள் டெஃபினட்டாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். பட் அதில் வந்து காம்படிஷன்ஸ் அதிகம். ஏன்னா நிறைய பேர் அதை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பற்றி உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணணும் ஐடியாலஜி இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ன்றது வெப்சைட்ஸு அவ்வளோ நம்மளுக்கு டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. டாக்டர்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாரை போய் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா பேசிக்காகவே ஒரு வெப்சைட்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 கேட்பாங்க, இல்லை ஒரு 40,000 கேட்பாங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரத்துக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30,000 கேட்பாங்க ஒரு ஏஜென்சி கிட்ட போனால். இந்த ஏஜென்சிலாம் 30, 40, 50 ரேஞ்சில் தான் இருப்பாங்க. பட் ஃப்ரீலான்சர்ஸாக நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் அவங்ககிட்ட மினிமமாக 15,000 இல்லை 10,000 சார்ஜஸ் பண்ணலாம் தாராளமாக ஒரு கிளைண்ட் கிட்ட. அப்படி பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு கிளைண்ட் ஒரு மாதத்துக்கு 2 கிளைண்ட் அக்வயர் பண்ணிங்கன்னா 20,000 to 30,000 ஈஸியாக நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரீலான்சிங்கை வந்து நீங்கள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுனால ஏன் இந்த ஸ்கில்லை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், ஏன்னா நான் இதில் மோர் தென் 4 இயர்ஸாக இருக்கேன். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கிட்டத்தட்ட 2019 இப்போ வரைக்குமே இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு. 2019, 2020 கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 4 இயர்ஸாக நான் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் தான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு லைன் கோடு எழுதாமல் கிளைண்ட்ஸுக்கு வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட 15 பேரோட ஒர்க் பண்ணிட்டேன். யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட இப்போ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தோனேஷியா, கொலம்பியா, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு ஸ்கில்னா அது நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்னு சொல்லலாம். நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, காம்படிஷன் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதை பற்றி யாருக்கும் கேள்விப்பட்டதில்லை. அது ரொம்ப பெருசாக ப்ரோக்ராமிங்லாம் தேவைப்படும், HTML, CSSலாம் தேவைப்படும்னு நினைப்பீங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியுன்றது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வேறு ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணாலும் டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லாட்டி
கொஞ்சம் லோ காம்படிஷனில் ஹையான டிமாண்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வெப்சைட்டு நம்ம ஈஸியாக 10,000 15,000 சார்ஜ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினச்சினா நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 12th பேட்ச் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூடியூப்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ண ஒரு சில ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை நான் உங்ககிட்ட ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது எல்லாமே நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணி அவங்களுக்கு கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ நோ கோட் வெப்சைட்ஸ் இது எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸை ஃபாஸ்டராக ஆன்போர்ட் பண்ணாங்க. அது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சொல்லி வச்சுப்போம். நிறைய வீடியோஸாகவும் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃப்ரீலான்சிங் பற்றின ஃபுல் விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்கும். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி 10,000 12,000 15,000க்கு கிளைண்ட்ஸை வித்தின் ஃபியூ டேஸில் ஆன்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை இங்கே செக் அவுட் பண்ணி பாருங்கள்.